எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங்கோட இனிஷியலா இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் வீடியோல கம்ப்ளீட் ஜாவா கோர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, ஸோ இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் எதனால கண்டுபிடிக்கப்பட்டது, எதுல இருந்து டிரைவ் ஆகி வந்தது அப்படிங்கறத தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். இதுதான் பேசிக்கா ஜாவாவை பத்தின இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் வீடியோஸ்ல நம்ம ஜாவாவை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்குவோம், போத் தியரி பார்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்கோட ஜெனிசிஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஜாவாவோட லைனேஜ் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் சி ப்ரோக்ராமோட பர்த் எப்படி இருந்துச்சு, சி பிளஸ் பிளஸோட நீட் என்ன, அண்ட் தென் ஃபைனலா கிரியேஷன் ஆஃப் ஜாவா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா கம்ப்யூட்டர் லாங்குவேஜோட இன்னோவேஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் புதுசா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்னு என்விரான்மெண்டோட அடாப்ட் ஆகுறது பிளஸ் எண்ட் யூசர்ஸோட அடாப்ட் ஆகுறது. இன்னொரு ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டுறது. ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் புதுசா நியூ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எவால்வ் ஆகி வர்றதுக்கான ரீசன். ஸோ அடுத்து ஜாவாஸ் லைனேஜ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜாவா பொதுவா சி பிளஸ் பிளஸோட ரிலேட்டடா இருக்கும். சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டிசெண்டன்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா பொதுவா சி பிளஸ் பிளஸ்ல இருந்து தான் ஜாவா சி பிளஸ் பிளஸ் மாதிரியே தான் ஜாவா இருக்கும். இந்த சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் சியோட டைரக்ட் டிசெண்டன்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா பொதுவா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாவா ரெண்டு லாங்குவேஜ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிருப்பாங்க. சி அண்ட் சி பிளஸ் பிளஸ்ல இருந்தா ஜாவாவை இன்ஹெரிட் பண்ணிருப்பாங்க. சி ப்ரோக்ராமிங்ல இருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சின்டெக்ஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் சி பிளஸ் பிளஸ்ல இருந்து வூப்ஸ் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டோட்டலா ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் ரெண்டு லாங்குவேஜஸை பேஸா வச்சுதான் டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் பேஸா வச்சு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சி எப்படி வந்துச்சு, சி பிளஸ் பிளஸோட தேவை என்ன, எதனால வந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜாவா எதனால வந்துச்சுங்கிறத இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ப பர்த் ஆஃப் மாடர்ன் ப்ரோக்ராமிங் சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா ஒரு ஸ்ட்ரக்சர், எஃபிஷியன்டான ஒரு லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், இந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் சி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சி ப்ரோக்ராம் எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அசம்பிளி கோடை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. இந்த அசம்பிளி கோட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த அசம்பிளி கோடு. சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் ப்ரோக்ராம் ஓஎஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த அசம்பிளி கோட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சு, சி வர்றதுக்கு முன்னாடி எப்படி சிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்வென்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எவால்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா போர்டான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக்கலா இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சயின்டிபிக் அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சிஸ்டம் கோட் டெவலப் பண்றதுக்கு இந்த போர்டான் லாங்குவேஜை யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ப்ரோக்ராமா இல்லாதனால நம்ம காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்றதுக்கு இது சூட்டபிளா இருக்காது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமை டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதுதான் அந்த சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டெவலப் பண்றது அசம்பிளி கோட்ஸ் வச்சு தான் டெவலப் பண்ணுவாங்க. ஐ மீன் அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு தான் டெவலப் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா டீபக்கிங், எரர் செக்கிங் பண்றது பிளஸ் எரரை கிளியர் பண்றதுங்கிறது இந்த அசம்பிளி லாங்குவேஜ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சு, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த சி ப்ரோக்ராம் எதுல இருந்து பேஸா டிரைவ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்ப இந்த மேல நம்ம சொன்ன இந்த ஃபோர்டான், பேசிக், அசம்பிளி லாங்குவேஜஸ் இதுல எல்லாத்துலயுமே என்ன ஒரு அப்படி இருக்கும்னா அதிகமான ஜம்ப்ஸ் பிளஸ் அதிகமான கண்டிஷனல் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அடுத்து ஒரு பாஸ்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த பாஸ்கலுமே என்ன ஆகும் அப்படின்னா பெரிய ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்றப்ப ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க.
சோ அப்ப இதெல்லாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபைனலா சி அப்படிங்கிற ப்ரோக்ராம வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சு டெவலப் பண்ணாங்க. சோ அந்த சி ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம்ல இருந்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிசிபிஎல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ஓல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்தா வந்துச்சு. பேசிக் கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிபிஎல் அப்படிங்கறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மார்டின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். சோ இந்த லாங்குவேஜ்ல இருந்துதான் பி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. இந்த பி லாங்குவேஜை கண்டுபிடிச்சவர் வந்து கென் தாம்சன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சோ ஃபைனலா இந்த பி லாங்குவேஜ்ல இருந்து தான் சி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டென்னிஸ் ரிச்சே அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இதோட இனிஷியல் வெர்ஷன் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1970s தான் கண்டுபிடிச்சாங்க. சோ ஃபார்மலா இது எப்ப ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆச்சு, இந்த ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங் எப்ப ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆகி உள்ள வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் 1989ல இருந்து தான் ஸ்டாண்டர்டைஸ்டா உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் சிஏ பத்தின ஒரு இந்த சி ப்ரோக்ராம் எப்படி வந்துச்சுங்கிற ஒரு டெஃபினிஷன். அண்ட் தென் ஓகே சி போயாச்சு. அடுத்து சி பிளஸ் பிளஸ்ங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 1970லயும் 1980ஸ்லயும் இந்த சி வந்து ஒரு டாமினன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா மாறிடுச்சு. அதாவது இது ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. 1970ஸ்லயும் 1980ஸ்லயும் இந்த சி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு ஆதிக்கம் செலுத்துச்சு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இடையில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி ஒரு டெவலப்பர் ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா கோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலதான் அது டாமினன்ட் லாங்குவேஜஸா செயல்பட்டுச்சு அப்படின்னா. அதே நேரத்துல அது டாமினன்ட் லாங்குவேஜாவே இருந்தாலும் ஒரு சர்டன் லிமிட் ஆஃப் கோட் வந்து ரீச் ஆகும்போது காம்ப்ளெக்சிட்டி அங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ப்ரோக்ராம்ல. இப்ப ப்ரோக்ராமோட சைஸ் வந்து கூட காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு எதுல சில. சோ அப்ப இதை சால்வ் பண்றதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்றாங்க. சோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க தான் சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜார்னி ஸ்ட்ரவுட்ஸ்டப் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1979ல கண்டுபிடிச்சாரு. சோ ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்ச உடனே இந்த லாங்குவேஜ்க்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா சி வித் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சோ சில இருந்து சில இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்சிட்டியை ஓவர் கம் பண்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலா சி வித் கிளாஸஸ்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இயர் 1983ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதோட நேம் வந்து சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. சோ சி பிளஸ் பிளஸ் ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரீஃப் ஓவர்வியூ தான் இது. சோ அடுத்து ஃபைனலா ஜாவா அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சு. சோ கொஞ்ச வருஷத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு வைட் வெப்பும் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஒரு பொருளா வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச வருஷத்துலயே இந்த வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்துருச்சு. சோ அப்ப அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது உள்ள வந்த உடனே அப்ப ப்ரோக்ராமிங்ல நம்ம அடுத்த எவால்யூஷன் போயாகணும். சோ அப்ப அந்த அடுத்த எவால்யூஷன் போகணும் அப்படிங்கிறப்பதான் இந்த ஜாவாவை உள்ள கொண்டு வராங்க. சோ இந்த ஜாவாவை 5 பேர் சேர்ந்து தான் டெவலப் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா ஜேம்ஸ் கோஸ்லிங் அண்ட் பேட்ரிக் நார்டன், கிறிஸ் வாட், எட் பிராங்க் அண்ட் மைக் ஷெரிடன். இந்த 5 பேர் சேர்ந்து தான் ஜாவாவை கண்டுபிடிச்சாங்க. சோ இதுல மெயின் பங்கு வந்து யாருக்குன்னா ஜேம்ஸ் கோஸ்லிங் தான் மெயினா இதுல மெயின் ஆத்தர் மாதிரி இருந்து செயல்பட்டாரு. சோ இது எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ல வச்சு கண்டுபிடிச்சாங்க. சோ எந்த இயர்ல அப்படின்னா 1991ல கண்டுபிடிச்சாங்க. சோ டோட்டலா வந்து 18 months வந்து எடுத்துக்கிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 18 months ஆஃப் டியூரேஷன் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இனிஷியலா ஜாவாக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா ஓக் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க. அப்புறம் இந்த இயர் 1995ல வந்து அதை ஜாவா அப்படிங்கிற மாதிரி ரீநேம் பண்ணாங்க. சோ ஜாவாவை வந்து பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சி பிளஸ் பிளஸ் வந்து பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் சொல்ல மாட்டாங்க, பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான் சி பிளஸ் பிளஸ். ஏன்னா சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு கிளாஸ் வச்சும் ப்ரோக்ராம் எழுத முடியும். அதாவது ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால எழுத முடியும், ஊப்ஸ் ஃபீச்சர் இல்லாமலும் நம்மளால எழுத முடியும். ஆனா ஜாவால அப்படி கிடையவே கிடையாது. ஒன்லி கிளாஸ் இல்லாம நம்மளால ஒரு ப்ரோக்ராமே நம்மளால ஜாவால எழுத முடியாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் ஜாவா வந்து ரொம்ப ரிச் செட் ஒரு லாங்குவேஜஸா ஒரு ரிச் செட் ஒரு லாங்குவேஜா ஏன் இன்ன வரைக்கும் நமக்கு ஜாவா வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெயின்லி இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சி பிளஸ் பிளஸ் ரெண்டுமே வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்டன்ட்க்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பைட் கோட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அதுல உங்களுக்கு கிளியரா வந்து ஏன் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத சொல்றவங்க புரிஞ்சிடும். அண்ட் தென் இந்த ஜாவாவை வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ல வச்சு டெவலப் பண்ணாங்க. அண்ட் இது வந்து 18 months ஆஃப் டியூரேஷன் வந்து எடுத்துக்கிச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து ஜாவாவை
ஜாவாக்குள்ள நம்ம என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜாவா வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு, ஜாவா எதுல இருந்தெல்லாம் டெரைவ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஓவர் வியூ தான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அதை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.